இந்த வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டில் 1.5 லட்சம் கோடி ரூபா விவசாயத்துறைக்குனே ஒதுக்கியிருக்காங்க. அதில் 7,500 கோடி ரூபா வந்து இனோவேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிற ஒரு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ணுற விவசாயத்துக்கு ஒரு விவசாய ஆட்டோமேஷன் பண்ணுற அந்த துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கிற வேண்டியது வந்து அக்ரி ஸ்டாக்குன்னு சொல்கிற டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிற ஒரு டேட்டாபேஸ். இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்மளுடைய நிலத்தினுடைய வரைபடத்தை ஜிபிஎஸ், ட்ரோனு இல்லை சேட்டலைட் இமேஜ் முதல் கொண்டு எடுத்து டிஜிட்டல் பண்ணிடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் விவசாயிகளுடைய முழு இன்ஃபர்மேஷனும் அதில் வச்சுருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே என்ன கிராப் விளைவிக்கிறோம், எவ்வளவு இன்கம் வருது, இதை எப்போ அறுவடை பண்ண போகிறோம், எவ்வளோ அறுவடை பண்ண போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் முதல் கொண்டு எல்லாமே அதில் இருக்கும். அது எதுக்கு உபயோகப்படும் அப்படின்னா, நாளைக்கு நம்ம ஒரு லோன் வாங்க போகிறோம் இல்லை ஒரு இன்சூரன்ஸ் வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம போய் ஒரு விஓ ஆஃபீஸ்லையோ தாசில்தார் ஆஃபீஸ்லையோ நிற்க வேண்டியதில்லை. இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்கள் ஆதார் கார்டோட இணைக்கப்பட்டு அங்கே இருக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக போய் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த கிஷான் கிரெடிட் கார்டு, அதாவது விவசாயிகளுக்கான கிரெடிட் கார்டும் இந்த அக்ரி ஸ்டாக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் சேரும்போது நம்மளுடைய விவசாயிகளுடைய பலம் கூடும். ஈஸியாக நம்ம எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ஒரு கூகுள் பேயில் போய் மற்ற இடத்துல பொருள் வாங்குகிறோமோ அதே மாதிரி நம்ம விளைவிச்ச பொருளை வாங்குறக்கோ விற்கிறக்கோ இந்த அக்ரி ஸ்டாக்கோடைய இன்ஃபர்மேஷனும் கிரெடிட் கார்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மாயா கிரீன்ஸ் ஆரம்பித்ததுக்கான நோக்கமே இதுதான். நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சரை டிஜிட்டைஸ் பண்ணணும்னு ஆரம்பித்தோம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு டேட்டா பேஸில் வச்சு கொடுக்கணுங்கிறது தான் நோக்கமே. கவர்மெண்ட்டும் இப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு நவீன தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணுறதுக்கு வரும் வருடங்களில் பண்ணுவதற்கு நம்ம தயாராகவும் விவசாயத்தை காப்போம்.